தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியின் பாரம்பரிய நிகழ்வாக கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், பல தடைகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள், தற்போது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அபிநயா, வெகு உற்சாகமாக தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டான புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் தற்போது துவங்க உள்ளது. இந்த போட்டியை பொறுத்தவரை மிக வித்தியாசமாக சொல்லலாம். ஏனென்றால் வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தமிழர்கள் திருநாள் கூடிய பொங்கலுக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். ஆனால் இந்த தச்சங்குறிச்சியை பொறுத்தவரை இந்த அடைக்கல மாதா அன்னை ஆலயத்துடைய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ச்சியாக பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. இது வழக்கமாக ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடத்தப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக தற்பொழுது 6ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது 8ஆம் தேதி இன்று காலை இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவிருக்கிறது. மிக உற்சாகமாக ஏராளமான பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். 800 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளன. மேலும் 350 காளையர்கள் பகுதி வாரியாக பிரித்து ஜல்லிக்கட்டில் களங்காணவிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் அமைச்சர் மையநாதன் உள்ளிட்டோர் இங்கு துவங்கி வைத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு மேற்பார்வையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தலைமையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது இந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்த பெண் நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், ஆமா இந்த போட்டியானது இப்ப நடக்க வருது, நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். தொன்போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றம் எல்லாரும் சேர்ந்து நடத்துற இந்த ஜல்லிக்கட்டானது ரொம்ப அருமையா ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்க எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இயற்கையோட ஒத்துழைப்போடும் கடவுளோட ஒத்துழைப்போடும் நாங்க ஃபர்ஸ்ட் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் தென் இது ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நல்லபடியாவே முடிச்சும் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. We are so excited to see the ஜல்லிக்கட்டு. That's it. தற்பொழுது கேட்டோம் அபிநயா, இந்த பகுதி மக்கள் வெகு உற்சாகமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காண்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். மேலும் மழையானது அவ்வப்போது தூறலும் காரணமாக பெய்து வருகிறது. இந்த இயற்கையின் ஒத்துழைத்தால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெறும் என்பது எந்த ஐயமும் இல்லை. அபிநயா, மழை பெரிய அளவில் குறுக்கிட்டு போட்டியை பாதிக்காது என்று நம்புவோம். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயகோபால்.